சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் போன மாதம் நாம பார்த்த அற்புத தெய்வம் இதனில் மற்றுண்டோ என்ற தலைப்பின் கீழ் இன்று 2வது பாகத்தை பார்க்கிறதுக்கு கேட்பதற்கு இருக்கின்றோம். இந்த பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக எத்தியோப்பிய நாட்டில் இருந்து முனைவர் ஆனந்த் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். இந்த முதல் பொழிவை கேட்ட நிறைய அன்பர்கள் எப்போங்க 2வது பொழிவு வரும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டிருந்தது நம்மளுக்கு நேரடியாகவே யூடியூப் கமெண்ட்ஸில் இருப்பதை பார்க்கின்றோம். தனிப்பட்ட முறையில் அடியனுக்கு செய்திகளும் நிறைய அனுப்பியிருந்தாங்க. எந்த அளவுக்கு எளிமையாக சைவத்தை கொண்டு செல்ல முடியுமோ, புரிய வைக்க முடியுமோ, அந்த அளவிற்கு ஐயாவுடைய முயற்சி இருந்தது முதல் பாகத்தில் நமக்கு தெரிஞ்சது. 2வது பாகத்திலும் அதே எளிமையோடு நம்மோடு சேர்ந்திருக்கின்றார்கள். அதே எளிமையோடு ஒரு பொழிவை கொடுப்பதற்காக ஐயாவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொன்னால், திருவாசகம் என்பதை தினமும், அதாவது அவங்க தினமும் பாராயணம் செய்வது மட்டும் கிடையாது, அதற்கு பொழிப்புரையும் கிட்டத்தட்ட 2 வருடங்களாக ஒரு அழகான குழுவை அமைத்து அதற்கு அந்த குழுவில் அந்த சிந்தனை, திருவாசக சிந்தனை என்பதை விடாமல் செய்து கொண்டு வருகின்றார்கள். பெருமானின் கருணை துணை நிற்க அப்படிப்பட்ட திருவாசகம் என்றால் உருகக்கூடிய ஒருவர்தான் அடியேனுடைய செல்ல தம்பி என்று சொல்லுவதில் அடியனுக்கு பெருமை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் இன்று நம்மோடு அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ என்ற பொழிவை நமக்கு கொடுப்பதற்காக, 2வது பாகத்தை கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் ஐயாவின் பேச்சை கேட்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆலவாய் சொக்கநாதர், அங்கற்கண்ணி மீனாட்சி, மேலும் நம்முடைய 4 பெருமக்களுடைய குருவர்களையும் திருவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயனம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற தலைப்பை கொடுத்து பல்வேறு சிந்தனை அடியார் பெருமக்களை சிவகலமாக்கி, சிந்தனை கலமுமாக்கி, அடியார் பெருமக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த சைவ விருந்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம் தமர் ஊரன் என்ற தலைப்பிலே பல அரிய செய்திகளை செய்து வருகின்ற சிவ திரு லாவண்யா அக்கா அவர்களுடைய திருவடி தாமரைகளையும், இதில் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மீண்டும் அடியேன் மானசீகமாக வணங்கி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயிடம். அற்புத தெய்வம் இதனினும் மற்ற உண்டோ பார்ட் 2 பாகம் 2 அதற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் மீண்டும் வரவேற்கின்றேன். போன அமர்வுல அற்புத தெய்வம் இதனினும் மற்ற உண்டோ அப்படிங்கிற அந்த தலைப்பை எடுத்து சிந்திக்க பெருமான் அருள் செய்தார். கங்கை கொண்ட சோழேச்சரத்தானை பாடும் போதும் உருகும் போதும் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய அந்த பரிசுகளை எல்லாம் இங்கே பட்டியலிட்டு காண்பித்தோம். ஒரு சின்னதா ரீகேப், நம்ம என்ன பண்ணோன்றதை மட்டும் பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னதாக அந்த பாடல், அற்புத தெய்வம் இதனினும் மற்ற உண்டே, அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு எந்திசை கனகம் பற்பத குவையும்
பைம்பொன் மாளிகையும் பவளவாயவர் பனைமுலையும் கற்பகப் பொழிலும் முழுதுமாம் கங்கை கொண்ட ஜோலேச்சரத்தானே. இந்த பாடல் நம்முடைய 9ஆம் திருமுறையிலே 13வது பதிகமாக கரூர் தேவர் நாயனார் அருளி செய்த பாடலாக அமைந்திருக்கின்றது. இதிலே 3வது பாடலாக திகழ்கின்ற இடம் இந்த அற்புத தெய்வம் இதனும் மற்றும் உண்டை அப்படிங்கிற அந்த தலைப்பு. போன அமர்வுல அற்புதம்னா என்ன, அற்புதம்னா யாரு, அந்த அற்புதனை நாம் அற்புதம்னா என்ன அப்படின்னா, நாம் ஏதாவது சின்ன வேலை செய்தா அதற்கு பெரிய ஒரு பரிசு கிடைப்பதுதான் நம்முடைய அற்புதம் அப்படின்னு சொன்னோம். அந்த வகையில என்ன அற்புதங்கள்லாம் இங்க கிடைக்குது அப்படின்னா, இங்கே தொண்டருக்கெல்லாம் கனகம், எண்டிசை கனகம், அதுக்கப்புறம் பற்பத குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமுலை என்று சொல்லுகின்ற நல்ல வாழ்க்கை துணை, கற்பகப் பொழில் முழுதுமாம் என்று சொல்லுகின்ற அனைத்தையும் முழுதுமாம் திரும்பி பெற முடியாத ஒரு பொக்கிஷத்தை தருவது நம்மளுடைய கங்கை கொண்ட சோலைச்சரத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய குருவருள் அப்படின்னு பார்த்தோம். இந்த அற்புதம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த அற்புதம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கையாடல், அந்த சொல்லாடல் என்பது நம்முடைய 12 திருமுறைகளிலே பல இடங்களிலே கையாளப்பட்டிருக்கின்றது. இந்த அற்புதம் அப்படிங்கிற வார்த்தையை பல இடங்களிலே கையாளப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த அற்புதத்தை தலைப்பாக வைத்தவர்கள் 3. நீங்க பாத்தீங்கன்னா பாடிட்டே இருப்பாங்க, பாடுறதுல இடையில அற்புதன், அற்புதம், அற்புதம் விளம்பேனே, இது மாதிரி நிறைய பொருள்கள் எல்லாம் வரும். ஆனா அந்த அற்புதத்தையே தலைப்பாக வைத்தவர்கள் 3 பேர் தான் அற்புதத்தை தலைப்பா வைத்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்றத பார்த்துட்டு அவங்க என்ன தலைப்பு வச்சிருந்தாங்க, அந்த அற்புதம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுடைய 8ஆம் திருமுறைக்குள்ள நம்ம முக்கியமா அதுக்குள்ள போறோம். இந்த அற்புதம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தலைப்பாக வைத்திருப்பவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயார், பேயார், அப்புறம் சித்தர் மற்றும் நாயன்மார்கள்ல 2ஆக கலந்த ஒருவர். இது 3 பேர் தான் நம்மளுடைய அற்புதம் அப்படிங்கிற தலைப்புல அற்புதன்ற வார்த்தையை தலைப்பாக வைத்தார்கள். நீங்க சிவபெருமானுடைய திருவடி கடல் கீழே நிற்பதற்கு 2 பேருக்கு மட்டும்தான் தகுதி. எல்லாருக்கும் தகுதி இருக்கு, ஆனாலும் அபிஷியல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுகின்ற அபிஷியலான ஒரு தகுதி அப்படின்னு பெருமானே கொடுத்த தகுதி அப்படின்னு 2 பேருக்கு மட்டும்தான். அவனுடைய ஆடுகின்ற திருக்கூத்து கீழே அவனுக்கு பக்கத்துல நின்று வழங்கினவர், அந்த வருகின்ற அனைவருக்குமே திருநீற்றை பிரசாதமாக வழங்கியவர் நம்பி ஆரூரர் பெருமான். நம்முடைய நாவுக்கரசு பெருமான் அங்கே இருந்து கைலாயத்திலே இருந்து முனிவர்களாக இருந்து அருள் செய்தவர் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் கைலாயத்துல இருப்பதற்கான விஷயம். ஆனா இறைவன் ஆடும் திருக்கடல் கீழே இருப்பதற்கு 2 பேருக்கு மட்டும்தான் பெருமான் வாய்ப்பு கொடுத்தாரு. அது யார் அப்படின்னா, 1 நாயார், 2 பேயார். பெருமான் யாருக்கு தன்னுடைய திருவடி கீழே இருக்கிறதுக்கு வாய்ப்பளித்தார் அப்படின்னா, நாய்க்கும் பேய்க்கும் தான் வாய்ப்பளித்தார். நாம் அடிக்கடி சொல்லுவதுண்டு, நீ என்ன நாயா இல்ல பேயா அப்படின்னு திட்டுவோம். இதுல ஏதாவது ஒன்னா இருந்தா கூட பெருமானுடைய திருவடி கீழே நாம் இருப்பதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கும். ஆமா, நாயார் என்று அழைக்கப்படுபவர் எல்லாருமே அப்படின்னாலும் தன்னை பலமுறை நாய் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற ஒரு பெருமான் யார் அப்படின்னா நம்முடைய மணிவாசக பெருமான் தான். இந்த மணிவாசக பெருமானுடைய ஆடுகின்ற கலர்கூத்தின் கீழே நிற்பதற்கு தகுதியுடையவராக பெருமானே பணித்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. அதனாலதான் நீங்க ஆடுகின்ற திருக்கூத்துக்கு கீழே நின்ற கோலத்திலே மணிவாசக பெருமானும், அமர்ந்த கோலத்திலே பேயார் என்று சொல்லுகின்ற காரைக்கால் அம்மையாரும் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் தான் நான் சொன்ன நாய் மற்றும் பேய். அவங்கள சொல்லணும், நாயார் பேயார் அப்படின்னு சொல்றோம். அப்போ பெருமானுடைய திருவடி கீழே நிற்கணும் அப்படின்னா நம்ம நாயா இருக்கலாம், இல்லாட்டி பேயா இருக்கலாம். 2மே என்ன பண்ணும் அப்படின்னா புடிய விடாது. 2மே என்ன பண்ணும் அப்படின்னா புடிய விடாது. பெருமானுடைய திருவடியை பிடித்த இருவரும், நாயுமா இருக்கட்டும் பேயுமா இருக்கட்டும், 2மே பிடிய விடல. அதனால அங்கேயே அவர்களை அமர்த்தி விட்டார் சுவாமி. அதுல மணிவாசக பெருமான் அற்புத 10 அப்படின்னு ஒரு தலைப்பை செய்கின்றார். நீங்க பாத்தீங்கன்னா திருவாசகத்துல நிறைய தலைப்பு இருக்கு. 10 நிறைய தனிப்பத்து, குலாப்பத்து அப்படி நிறைய தலைப்புகள் இருந்தாலும் அற்புத 10 அப்படின்ற தலைப்பை பெருமான் நமக்கு ஒரு தலைப்பாக சூடி இருக்கக்கூடிய இடம். அதுதான் நம்மளுடைய திருமுறையில.
நம்ம வருஷப்படி பார்த்தோம்னா 8ஆம் திருமுறை ஃபர்ஸ்ட் வரும். அதனால நாயார் முதல்ல வந்துட்டார். அவர் அற்புதத்தை தலைப்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைப்பாடு. அது அற்புத பத்து. அங்க பாத்தீங்கன்னா அற்புதம் காண்க அநேகன் காண்க அற்புதனான அமுதத்தாரைகள் எற்பு துளைதோறும் ஏற்றினன் அப்படின்னு அது தவிர 2-3 இடங்கள்ல அற்புதம் அப்படிங்கிற வார்த்தையை மிகச்சிறப்பாக கையாண்டிருக்கின்றார். அவரை தொடர்ந்து 9 மற்றும் 10 10ல பாத்தீங்கன்னா யார் அப்படின்னா திருமூலர். திருமூலர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமூலருடைய ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி திருமூலருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே இல்லாத சிறப்பு இயல்பு. 63 நாயன்மார்களுடைய வரிசையிலும் நிற்பாரு. 18 சித்தர்களுடைய வரிசையிலும் நிற்பார். நீங்க பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள்லையும் திருமூலர் ஒருவராக இருப்பாரு. 63 நாயன்மார்கள்லையும் ஒருவராக இருப்பார். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப யுனிக்கான ஒரு 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 பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருமூலர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமூலர். திருமந்திரம். இந்த திருமந்திர நூலுமே கொஞ்சம் ஒரு பிரசித்தம் தான். இது பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப மக்கள் ரொம்ப குளறுபடி அடைந்தார்கள். இத வந்து சாத்திர நூலா வைக்கலாமா, இல்ல தோத்திர நூலா வைக்கலாமா, இல்ல இது ஏன்னா சாத்திர நூல் பேசுகின்ற அத்தனை கருத்துக்களையும் செய்யும். தோத்திரம் செய்கின்ற அத்தனை பெருமானுடைய நிலைப்பாடுகளையும் பாடி மகிழும். அது போக மருத்துவம் மற்றும் பல குறிப்புகள் எல்லாம் சொல்லும். நமக்கு இப்போ தலைப்பு அது கிடையாது. நமக்கு வந்து 8ஆம் திருமுறை தான் தலைப்பு. 8ஆம் திருமுறையில அற்புத தெய்வம் இதனினும் மற்றும் உண்டோ அப்படின்ற அந்த தலைப்பு தான். அதுல அற்புதம் அப்படிங்கிற வார்த்தையை 12ஆம் திருமுறையிலே எந்தெந்த இடங்களில் எல்லாம் தலைப்பாக யார் சூடி இருக்கின்றார்கள் அப்படின்னு பார்க்கின்ற வகையிலே முதலிலே நாயாராகி இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அற்புத 10 அப்படிங்கிற தலைப்பிலே 10 பாடல்களை இயற்றி இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து வருகின்ற 10ஆம் திருமுறையிலே திருமூலர் திருமந்திரம் அப்படிங்கிற திருமூலர் அருளி செய்த திருமந்திரத்திலே அற்புத கூத்து அப்படின்னு ஒரு தலைப்புல அவரு தலைப்பு எழுதி அதுல சில பாடல்களை சமைத்திருக்கின்றார். கடைசியாக இறுதியாக 11ஆம் திருமுறையிலே நம்முடைய பேயார் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் அருளி செய்த அற்புத திருவந்தாதி. அந்த திருவந்தாதி தான் முதலாக பாடப்பட்ட நம்ம 12 திருமுறையில ஃபர்ஸ்ட் பாடப்பட்ட நூல் வந்து பாடப்பட்டது அற்புத திருவந்தாதி தான். காலத்தால் ரொம்ப முற்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அடுக்கும் போது ஞானசம்பந்த பெருமான முன்னா வச்சு அதுக்கப்புறம் அப்படியே அடுக்கிறப்போ கடைசியில கிடைச்சதுதான் நம்முடைய காரைக்கால் அம்மையார் அருள் செய்த அற்புத திருவந்தாதி. அது எண்ணிக்கையில கடைசியா இருந்தாலும் பாடல் பெற்றதுல அதுதான் முதல். திரு ஆலங்காட்டு பதிகத்திலே பெருமான் பாடிய அந்த அற்புத திருவந்தாதி அப்படின்னு அற்புதம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தலைப்பாக வைத்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 மக்கள். அவங்க ஒருவர் வந்து மணிவாசக பெருமான் தன்னை பலமுறை நாய் என்று அழைத்து சொல்வதனாலே அவரை நாயார் என்று சொல்வார்கள். நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் தன் உருவை பேயுருவாக மாற்றிக்கொண்டு இறைவனை திருவடி இருக பற்றிய காரணத்தினாலே அவர்களை பேயார் என்று சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து திருமூலரும் அற்புத கூத்து என்று 3 வகையிலே இந்த அற்புதம் அப்படிங்கிற வார்த்தையை செய்திருக்கின்றார்கள். விநாயகராகவல் என்று சொல்லுகின்ற ஔவையாரினுடைய விநாயகராகவல். ஔவையாரை பற்றி தெரியும். ஔவையாரும் பல பாடல்களை பாடியிருந்தாலும் இந்த விநாயகராகவல் ரொம்ப பிரசித்தம். விநாயகராகவல் காரிய சித்திக்காகவும் நம்முடைய நலனுக்காகவும் பாடுகின்ற ஒரு பாடல். மிக மிக முழுக்க யோகத்தை வழிநூலாக கொண்ட நூலாக இருப்பது இந்த விநாயகராகவல். இந்த விநாயகராகவல்ல அம்மா வந்து நம்மளுடைய ஔவையார் வந்து விநாயக பெருமானை குறிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து முருகனை குறிக்கணும் அப்படின்னா ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதி ஒரு பக்கம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா திருமாலை எழுதி அங்க வந்து இப்பேற்பட்ட திருமாலின் மருமகனே அப்படின்னு முடிப்பார். இப்பேற்பட்ட சிவபெருமானின் மகனே, இப்பேற்பட்ட அன்னை பராசக்தியின் மகனே அப்படின்னு கடைசியில முடிப்பா. அப்படி அதுபோல விநாயகராகவலிலே சீத கலவ செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைப்பாட பொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்தளிக்கரிப்ப வேளை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேளமுகமும் விலங்கு சுந்தூரமும் அஞ்சுகரமும் அங்குச பாசமும் என்று விநாயக பெருமானை அப்படியே வர்ணித்து வருகின்ற இடம் காலையிலே சுவாமி சொல்றாங்க, நம்மளுடைய ஔவையார் சொல்றாங்க, சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே அப்படின்றாங்க.
சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதன் ஈன்ற கற்பக களிரே. அற்புதன் ஈன்ற கற்பகக்கள், அற்புதன் என்று சொல்லுகின்ற சிவபெருமானை அங்கே அற்புதன் என்ற வார்த்தையிலே குறியீடு செய்கின்றார் நம்மளுடைய ஔவையார். எங்கெல்லாம் இப்போ நான் 4 பேர் பார்த்திருக்கோம். ஒண்ணு நம்மளுடைய அற்புத திருவந்தாதி, அற்புத கூத்து, அற்புத 10, விநாயகர் அகவல். அதிலே வருகின்ற அற்புதன் ஈன்ற கற்பக களிரே என்று இந்த இடங்களிலெல்லாம் அற்புதன் என்ற வார்த்தை மிகச் சிறப்பாக கையாளப்பட்டிருக்கும். இது போக கிட்டத்தட்ட 24 இடங்களிலே நம்மளுடைய திருமுறையிலே அற்புதா அற்புதா என்ற வார்த்தை பல திருமுறை ஆசிரியர்கள்னாலே அது கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்களாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அற்புதன் என்ற அந்த சொல்லானது சிவபெருமானுடைய ஒரு மிகச்சிறந்த திருநாமங்களிலே ஒரு நாமமாக விளங்குகின்றது என்பது மிகையாகாது. அற்புத தெய்வம் இதனினும் மற்றும் உண்டே. உண்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? இது போல இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது போல ஒரு வினா போல அமைகின்றது. நாம அது உண்டோ அப்படின்னு நம்ம தலைப்பு இங்க கொடுத்திருக்கோம். ஆக இந்த அற்புத தெய்வம் என்று சொல்லுகின்ற நம்மளுடைய கங்கை கொண்ட சோழேச்சர பெருமானை நாம் இங்கே முழுவதுமாக இங்கே நாம் அவற்றை நாம் சிறப்பாக நாம் இங்கே பார்த்து கொண்டிருந்தோம். போன பார்ட் 1 பார்க்காத அடியார் பெருமக்கள் எல்லாம் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதனுடைய தொடர்ச்சி உங்களுக்கு சரியா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கான டிஸ்கிரிப்ஷனை நம்மளுடைய இந்த அமைப்பாளர் அவங்க அக்கா, நம்மளுடைய லாவண்யா அக்கா அதுல கொடுப்பாங்கன்னு நான் நம்புறேன். அதனால பார்ப்பவர்கள் சப்போஸ் இதை 2வது பதிகத்தை 2வது பார்ட்டை பார்க்கிறப்போ முதல் பார்ட்டை பார்ப்பதற்கான டிஸ்கிரிப்ஷனையும் அவங்க கொடுப்பாங்க. அதையும் நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் எனக்கு சொல்வதற்கு கொஞ்சம் இதா இருக்கும். திரும்ப அதையே சொல்லி திரும்ப வர்றதுக்குள்ள அது கொஞ்சம் நீளமாகும்னு நினைக்கிறேன். சரி, ஆக அற்புதம் அப்படின்னா என்னன்னா சின்ன ஒரு செயலை செய்து பெரிய ஒரு பரிசினை பெறுவதுதான் அற்புதம். அந்த வகையில இங்கே மனிதனுக்கு தேவையான மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று சொல்லுகின்ற 3 வகை ஆசைகளையும் நீக்குவதற்காக எண்டிசை கனகம், பற்பத குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமொலை என்று சொல்லுகின்ற மண், பொன், பெண் என்ற 3 ஆசைகளையும் பெருமான் நீக்கி அவற்றை தந்து, அது போக கற்பக பொழிலையும் தந்து, கேட்டதெல்லாம் வழங்குகின்ற கற்பக பொழிலையும் தந்து, முழுதுமாம் என்று சொல்லுகின்ற அனைத்தையும் ஒரு முறை தந்துவிட்டால் மீண்டும் வாங்காத நிலைக்கு அந்த அடியார் பெருமக்களை செய்வாரு அப்படின்னு நம்ம அதனுடைய பலனை சொன்னோம். அற்புத தெய்வம் கொடுக்கின்ற அந்த பலனை சொன்னோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அற்புதம் நமக்கு நிகழணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்னதா ஒரு இன்புட் கொடுத்தாதான். இப்ப எந்த இன்புட்டுமே கொடுக்காம, எந்த உள்ளீடும் கொடுக்காம உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவுட்புட் கிடைக்குது, ஒரு 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 நிலைப்பாடு கிடைக்குது அப்படின்னா அதுக்கு பேரு மாயாஜாலம்னு சொல்லுவோம். மாயாஜாலம்னா நான் எதுவுமே செய்ய மாட்டேன், டஸ் அப்படின்னு எனக்கு அப்படியே முன்னாடி எல்லாமே நிற்கும். அப்படி பேரு அது மாயாஜாலம், மாயை அப்படின்னு சொல்லுவோம், மேஜிக்னு சொல்லுவோம் இல்லையா. எதுவுமே செய்யாம எனக்கு டஸ்ன்னு எல்லாமே கிடைச்சது அப்படின்னா அது மேஜிக்னு சொல்லுவோம். ஆனா அற்புதம் அப்படின்னா என்னன்னா, சின்னதா நான் ஒண்ணு செய்வேன், அதுக்கு பலனா பன்மடங்கு கோடி மடங்கா எனக்கு ஒரு ஒரு பரிசு கிடைச்சது அப்படின்னா அது பேர் அற்புதம்னு சொல்லுவோம். அற்புதத்துக்கும் மாயாஜாலத்துக்கும் மேஜிக்குக்கும் மிராக்கிளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். மேஜிக்னா என்ன, மிராக்கிள்னா என்ன அப்படிங்கறத அந்த ஒரு நிலைப்பாடத்தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, நம்மளுடைய சைவத்துல மேஜிக் என்பதே கிடையாது, மாயாஜாலம் என்பது. ஏன்னா உள்ளது இல்லது தோன்றாது அப்படின்றது சைவ சித்தாந்தத்துடைய மிக அடித்தளமான கருத்து. எதுவுமே டஸ்ன்னு வராது அப்படிங்கிறது தான் நம்ம சைவ சித்தாந்தம். அப்போ மாயாஜாலம் அப்படிங்கிறது, மேஜிக் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்திலையும் கிடையாது, நம்மளுடைய திருமுறைகள்லையும் கிடையாது. ஏதோ ஒன்றை செய்து மற்றொன்றை பெறுவதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆகவே அது நல்லா புரிஞ்சுக்கணும். அற்புதம் என்பது நாம் சிறிய செயலை, நம்ம ஏற்கனவே சொன்னோம், அலாவுதீன் விளக்க வச்சு நான் போன தடவை நம்ம விளக்கிருந்தோம். அலாவுதீன் விளக்க லேசா தேய்ச்சோம் அப்படின்னா அங்கிருந்து ஒரு பெரிய பூதம் வரும். பூதம் நம்ம கிட்ட என்ன கேட்கும், நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கும். நம்மளுடைய வேலை என்னன்னா விளக்க அப்படி சும்மா தேய்க்கிறது தான். தேய்ச்சா நமக்கு எல்லாமே கிடைக்குது. அப்போ ஒரு சின்ன வேலையை செஞ்சு பெரிய ஒரு நிலைப்பாடை நாம் அடைகின்றோம். இங்க பெரிய நிலைப்பாடுகளை போன அமர்வுல சொன்னோம், என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னு சொன்னோம். இந்த அமர்வுல நம்ம என்னெல்லாம் செய்ய போறோம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கு. அப்போ என்ன செய்யணும், நம்ம எப்படி அந்த பூதம் வரணும்னா லேசா விளக்க தேய்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு அலாவுதீன் அற்புத விளக்குல இருக்கிற மாதிரி, இங்க நாம என்ன செஞ்சா நமக்கு பற்பத குவை, பைம்பொன் மாளிகை, நமக்கு பவளவாயர் பனைமுலை, கற்பக பொழில் முழுதுமாம் என்று சொல்லுகின்ற அனைத்தும் கிடைக்கும் அப்படின்றதுக்கு
சுவாமி முதல் 4 வரியில நம்மளுடைய கருவூர் தேவநாயனார் 4 வரிகள்ல அதை சொல்லியிருக்கின்றார். அது என்ன அப்படிங்கறத இன்றைய அமர்வுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அற்புத தெய்வம் இதனினும் மற்ற உண்டே. அற்புதம், அற்புதன், அற்புதத்தை செய்கின்றவன் அப்படிங்கிற அந்த 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 வார்த்தையில அற்புத தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனினும் இவர் மாதிரி ஒரு அற்புத தெய்வம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, அன்பொடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்தில் உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு. இதுதாங்க நாம செய்ய வேண்டிய நிலைப்பாடு. இதுதான் நாம செய்ய வேண்டிய நிலைப்பாடு. இதை செஞ்சா இந்த 4 வரிக்குரிய செயல்களை செய்தால் எங்க கங்கை கொண்ட சோழேச்சரத்துல இந்த 4 வரிக்குரிய செயல்களை செய்தா இதற்கு அடுத்தாற் போல வருகின்ற இந்த 4 வரிகளிலே கிடைக்கின்ற பொக்கிஷம் எண்டிசை கனகம், பற்பத குவை, பைம்பொன் மாளிகை மற்றும் எல்லா பொருளையும் தருகின்ற அந்த நிலைப்பாடு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த 4 வரியில சொல்லி முதல்ல சொல்லி இந்த 4 செஞ்சீங்கன்னா இந்த 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 4 வரியில உள்ளதை செஞ்சீங்கன்னா இந்த 4 வரியில உள்ளது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம என்ன அப்படி செய்யணும்? ஏற்கனவே சொன்னேன், நாம ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் செய்து நாம என்ன பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய விஷயத்தை அடைவதுதான் அற்புதம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கான பலன்களை நம்ம அனுபவிக்கிறது என்பது அற்புதம் கிடையாது. இங்க சிவபெருமான் கிட்ட கங்கை கொண்ட சோழேச்சரத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சுவாமி ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்காரு. மீண்டும் அதை ஒரு முறை அடியன் வாசிக்கிறேன். அற்புத தெய்வம் இதனும் மற்ற உண்டே, அன்புடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு. அவ்வளவுதாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, உங்களை ரொம்ப நான் காக்க வைக்கல, நான் சொல்லிடுறேன். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, இந்த அஞ்செழுத்து என்று சொல்லுகின்ற திருவைந்தெழுத்தை அன்போடு உள்ளம் தித்திக்க யாரெல்லாம் கங்கை கொண்ட சோழேச்சரத்திலே சொல்லுகின்றார்களோ, இந்த பெருமானுடைய திருவைந்தெழுத்தை அன்போடு கலந்து நம்மளுடைய கங்கை கொண்ட சோழேச்சரத்திலே உள்ளம் உருக, உள்ளம் அல்லூர சொல்லுகின்ற அந்த அவர்களுக்கு எல்லாம் அந்த தொண்டருக்கு எல்லாம் நாம் சொல்லுகின்ற எண்டிசை கனகம், பற்பத குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமொழி, கற்பக பொழில் முழுதும் என்று சொல்லுகின்ற அனைத்தும் கிடைக்கும். ஈஸி தானே? இதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? அன்போடு கலந்து திருவைந்தெழுத்து அப்படின்றது திருவைந்தெழுத்தை அந்த கோவில்ல நின்று உள்ளம் அல்லூறுகின்ற வகையிலே கங்கை கொண்ட சோழேச்சரத்தானை தலையிலே இருகையை குவித்து நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாய நம, ஓம் சிவய சிவ என்று அந்த திருவைந்தெழுத்தை கண்களிலே கண்ணீர் மல்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உயிர்ப்பது வேதம் 4லும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொன்ன நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய கூற்றுக்கு இணங்க அந்த நமச்சிவாயவே என்ற அந்த திருமந்திர சொல்லை, திருவைந்தெழுத்து சொல்லை சொல்லும் போது காதலும் கசிதலும் நிகழ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அதேதான் இங்க சொல்லியிருக்காரு. இந்த அற்புத தெய்வம் எதை செய்கின்றது அப்படின்னா, நீங்க கங்கை கொண்ட சோழேச்சரத்திலே பெருமானை பார்த்து அவனுக்கு உள்ளம் அல்லூறுகின்ற வகையிலே திருவைந்தெழுத்து என்று சொல்லுகின்ற சொற்பதத்துள் வைத்து அல்லூரும், சொற்பதத்துள் வைத்து அல்லூரும் தொண்டருக்கே, நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுகின்ற அனைவருக்குமே பெருமான் கேட்கின்ற அத்தனை வரங்களையும் தருகின்ற ஆற்றல் உடையவன் கங்கை கொண்ட சோழேச்சரத்தான் என்ற மிகப்பெரிய அறுதியிட்டு அந்த செய்தியை அறுதியிட்டு உறுதியிட்டு நம்மளுடைய ஆசிரியர் பெருமான் கூறுகின்றார். இப்ப எல்லாரும் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரா போயிடலாம். ஆஹா, ஈஸியான வேலை, இவ்வளவு ஈஸியும் தெரிஞ்சிருந்தா நாங்க முன்னாடியே போயிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வண்டி எடுத்து வேகமா போய் பெருமான் கிட்ட போயிட்டு அங்க போயிட்டு என்ன பண்ணணும், தலையை கைகள்ல குவித்து தலைக்கு மேலதான் வச்சு பெருமான வழிபாடு செய்யணும். எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு வழிபாடு, அடியார்களை வழிபாடு செய்யணும் அப்படின்னா தலைக்கு மேலதான். தலையே நீ வணங்காய், தலைக்குரிய தொழில் வணங்குதல், கைக்குரிய தொழில் தொழுதல். கைகால் கூப்பி தொழில், கை தொழணும், தலை வணங்கணும். தலைக்குரிய தொழில் வணங்குதல், கைக்குரிய தொழில் தொழுதல். ஆக ரெண்டையும் சேர்த்து செய்கின்ற இடம் நம்முடைய சிவபெருமானுக்கு. வணங்குதலும் தலையும் வணங்கும், கையும் தொழும். இப்படி தொழுது பெருமானை அழுது அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் அப்படின்னு சொல்லுகின்ற நம்மளுடைய நிறைய பாடல்கள்ல பெருமானை எப்படி வச்சு
நம்ம நேரா கோயில்ல போய் ஓம் நம சிவாய என்று அவருடைய அந்த திருவைந்தளத்தை சொல்லி முடிச்ச உடனே நீங்க கேட்கலாம், என்கிட்ட என்னடா நாங்க சொன்னோமே, ஆனா எங்களுக்கு நாங்க சொன்னது கிடைக்கலையே. சப்போஸ் கிடைக்காம இருக்கவே இருக்காது. 120% நீங்க கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துக்கு போயிட்டு நீங்க கண்களிலே கண்ணீர் பெருக காதலாகி கசிந்து பெருமானுடைய திருவைந்தெழுத்தை ஆவியும் ஆக்கையும் என்று சொல்லுகின்ற இரண்டும் ஒரு நேர்கோட்டிலே பட பெருமானுடைய திருவைந்தெழுத்தை அழுத்தி ஆழ உச்சரிக்கும் போது அந்த உச்சரித்தலுக்கு பெருமான் பரிசாக தருவதுதான் எந்திசை கனகம், பற்பத குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமொழி, கற்பக பொழில் என்று சொல்லுகின்ற எல்லாவற்றையும் தருகின்றார். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுல்ல. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நீங்க இங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அற்புத தெய்வம் இதனும் மற்றும் உண்டோ அன்பொடு தன்னை. அன்புல நிறைந்திருக்கணும் முதல்ல. அப்புறம் அஞ்செழுத்து சொற்பதத்துள் உள்ளம் அல்லூர சொல் பதத்துள் தரு. அங்கதான் ட்விஸ்ட். நமச்சிவாய மந்திரத்தை சொல் பதத்துள் என்ன வைக்கணும்? உள்ளம் வைக்கணும். அந்த உள்ள என்ன ஆகணும்? அல்லூரணும். இப்போ நமச்சிவாய என்ற சொல் அதற்குரிய பதம் பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளிலே உள்ளம் நேர்கோட்டுல இணையணும். உள்ளம் நேர்கோட்டுல இணைஞ்சதுக்கு அப்புறம் அதுல அல்லூரணும். நேர்கோட்டுல இணைஞ்சாலே அல்லூரிடும், அது வேற விஷயம். நேர்கோட்டுல இணைஞ்சு அது அல்லூரணும். அல்லூரிய பிறகு அவர்கள் தொண்டு செய்யணும். நான் முதல்ல எளிமையா சொன்னேன், ஆனா உண்மை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா எனக்கு ஈஸியா இருக்கு, நாங்க போய் பார்த்தோம் அது பண்ண முடியல அப்படின்னா, அது சில பேர் சொல்லுவாங்க, நம்ம இந்த பாடல் இருக்கு இல்லையா, நம்ம வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், அந்த பாடல் பாடுவோம். பாடி முடிச்சுட்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே அப்படின்னு முடிச்ச உடனே, ஏன் சாமி எல்லா பாட்டையும் பாடிட்டோம், ஆனா இன்னும் எங்களுக்கு இந்த கிரக தோஷம் என்பது நீங்களையே, நாங்களும் போய் பாடிட்டோம், நாங்களும் போய் எல்லாம் செஞ்சுட்டோம், ஆனா இன்னும் எங்களுடைய கிரக தோஷம் நீங்களேன்னா, அங்கதான் நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் ட்விஸ்ட் வச்சிருக்காரு உள்ளுக்குள்ள. என்ன சொல்லியிருக்காரு? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் வச்சுட்டாங்க. எப்படி? மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்ததனால். யாரு? தலையிலே கங்கையை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் உளமே புகுந்த அதனால். அவன் உளத்துல புகுந்துட்டான். உளம் அப்படின்னா என்னன்னா ஆன்மான்னு அர்த்தம். நம்மளுடைய சைவ சித்தாந்தப்படி உள்ளம் வேற உளம் வேற. உளம் என்பது எங்கெல்லாம் சுட்டப்படுகின்றதோ உளம் என்பது ஆன்மா என்று பொருள். ஆன்மாவிலே அதாவது கங்கையை சூடிய சிவபெருமான் கலக்கும் போதுதான் என்ன ஆகும்? அந்த ஆன்மா சிவமாவே இருக்கும். சிவமா இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு எந்த வினைப்பற்றும் கிடையாது, அதனால எந்த கிரகப்பற்றவும் பற்ற முடியாது அப்படிங்கிற செய்தியை அங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் அங்க பூடகமான செய்தி. சிவபெருமான மனசுல நினைக்காம ஐயையோ இந்த நவகிரகங்கள் எல்லாம் நம்ம போட்டு தாக்கிருமேன்னு நவகிரகங்களுக்கு பயந்துகிட்டே அந்த பாட்டை கடகடன்னு வாசிச்சா அந்த பாட்டுல உயிர் வராது. அந்த பாட்டுல சொன்ன உயிர் என்பது என்னன்னா சிவபெருமானை தன் உயிரிலே கலக்கின்ற வகையிலே நினைக்கின்ற யாதற்கும். நீங்க உயிர்ல கலந்துட்டீங்கன்னா நீங்க போய் பாடணும்னு அவசியம் கூட இல்லை. சிவபெருமானை இந்த ஆன்மாவிலே உளமே புகுந்ததனால், எல்லா ஆன்மாவிலையும் சிவம் இருக்காரு, ஆனா அந்த ஆன்மா அதை உணரணும். அந்த உணர்தல் நடந்தா அந்த இடத்துல அந்த வேயிரு தோழி பங்கன் பாட்டு என்ன ஆகும்? அது வேகிரு தோழி பங்கன் என்ற பாட்டு கண்டிப்பா அந்த இடத்துல படிக்கும். நமக்கு எந்தவித கிரக சாரங்களுடைய தாக்கமும் நம்மை வந்து சாராது. அதனால தெரிஞ்சுட்டு படிச்சோம் அப்படின்னா சிவபெருமானை காதல் செய்தாலே போதும்.
அவன் தன்னுடைய ஆன்மாவோடு ஆன்ம நாயகனாக கலந்து விட்டாலே போதும், அவர்கள் யாவருமே சிவமாக நிற்பார்கள், அவர்களுக்கு வினை பற்று இல்லை என்ற மிகப்பெரிய பூடக செய்தியை நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் அந்த இடத்துல வச்சிருக்காரு. உளமே புகுந்ததனால் யாரு? மாசரு திங்கள் கங்கை சூடிய பெருமான் உளமே புகுந்ததனால், அந்த நிலைப்பாடு அங்க ஒரு முக்கியமான செய்தி. அது மாதிரி இன்னொரு பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து நமக்கு அந்த பாடல் எனக்கு சரியா எப்பொழுதுமே அந்த மனப்பாடம் பண்றது வராது. எனக்கு எப்பயுமே அடியார் பெருமக்கள் முன்னாடி நிற்பாங்க, அதனால அவங்க சொல்லிடுவாங்க, ஈஸியா நான் அதை சொல்லிடுவேன். இந்த நமச்சிவாய பதிகத்துல வந்து இந்த வெவ்வழல் என்று சொல்லுகின்ற ஒரு இந்த விறகெல்லாம் வானும் அளவுக்கு வச்சிருக்கிறது போல நம்முடைய வினை செய்திருந்தாலும் நமச்சிவாயவே என்று சொல்ற ஒரே ஒரு நெருப்பு புரி அதை சாம்பலாக்கிவிடும். அதாவது ஒரு முறை நமச்சிவாயன்னு சொல்லிட்டா, ஒரு முறை நமச்சிவாய என்று சொல்லிட்டா, அந்த நமச்சிவாய என்ற மந்திரம் நமக்கு நம்முடைய வினையை அழித்து விடும் அப்படின்னு நம்முடைய நாவுக்கரசு பெருமான் சொல்லியிருக்காரு. நாம் எத்தனையோ தடவை நமச்சிவாய சொல்றோம். உட்கார்ந்தா நமச்சிவாய, எந்திரிச்சா நமச்சிவாய, வந்த அடியார்களை பார்த்து ஆக அந்த நமச்சிவாய மந்திரத்தை நாம் சிறப்பாக அந்த ஒரு ஒரு தடவை சொன்னா நம்மளுடைய செய்த அத்தனை வினையும் அகன்றுவிடும். நாம் செய்த அத்தனை வினையும் அகன்றுவிடும் என்று நம்முடைய நாவுக்கரச பெருமான் சொல்லியிருக்காரு. ஆனா நான் நமச்சிவாயன்னு பலமுறை சொல்றேனே, சொன்னதுக்கு அப்புறமும் என்னுடைய வினை அனைத்தும் போகலையே, இதுக்கு என்ன காரணம்? திருமுறையில பிரச்சனையா, இல்ல வேற பாடினவங்கிட்ட பிரச்சனையா, இல்ல பாடிட்டு இருக்கிற பிரச்சனையான்னு கேட்டா, நமச்சிவாய மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய பொருள் உணர்ந்து சொல்லணும். இந்த நமச்சிவாய மந்திரத்தை பொருள் உணர்ந்து சொல்லும் போதுதான் அதனுடைய பலனானது இங்கே நமக்கு பெறப்படுகின்றது. ஆனா சில இடத்துல இப்போ நமச்சிவாய மந்திரத்தை நம்ம வந்து இப்ப ஒரு மருந்து இருக்கு, மருந்தை நம்ம சாப்பிடுறப்ப மருந்துடைய டிஸ்கிரிப்ஷன் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரியாம சாப்பிட்டாலும் அது நமக்கு பலனை தரும். ஆனா தெரிஞ்சு சாப்பிடுறதுனால என்ன ஆகும்? தெரிதல் என்பது தெரியாம சாப்பிட்டா பலனை தரும். எதுக்குன்னா இந்த உடலுக்கு வேணா பலனை தரும். இந்த உடலுக்கு பலனை தரும். நீங்க செய்கின்ற பூசனை நமச்சிவாய மந்திரம், நீங்க அதை புரிந்து கொள்ளாமல் சொன்னாலும் கூட உடலுக்கு பயன் தரும். உள்ளம் என்பது அறிவினுடைய சாரம். இந்த உள்ளம் என்று சொல்லுகின்ற உளம் என்று சொல்லிக்கிட்ட ஆன்மா எதோடு கனெக்ட் ஆனது அப்படின்னா அறிவினுடைய சாரம். ஆக அறிவினாலே செய்கின்ற எந்த செயலும் தான் ஆன்மாவுக்கு போய் ரீச் ஆகும். நீ அறிவற்ற எந்த செயல் செய்தாலும் அது ஆன்மாவுக்கு ரீச்சே ஆகாது. அது முழுவதுமே உடலுக்கு மட்டும்தான் போகும். ஆக அந்த உடலுக்கான ஒரு மருந்தாக அமைந்தாலும் உள்ளத்துக்கான மருந்தும் நமச்சிவாய மந்திரம் தான். அந்த நமச்சிவாய மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா பொருள் உணர்ந்து சொல்லணும். அந்த பொருள் உணர்தல் என்பதுதான் இங்க சுவாமி சொன்ன செயல். அதுவும் இல்லாம அன்போடு சொல்லணும். அதுதான் முக்கியம். பொருள் உணர்ந்து சொல்றோமோ இல்லையோ, அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து உள்ளம் அல்லூரும் தொண்டருக்கு. அப்ப 4 வேலை சொல்லியிருக்காரு. முதல்ல அன்பா இருக்கணும், அன்போடு தன்னை அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் 5 எழுத்தினுடைய சொல் பதத்தை எல்லாம் உணர்ந்தவர்களாக இருக்கணும். 2வது வார்த்தை. 3வது வார்த்தை அல்லூரும் என்று சொல்லுகின்ற அந்த அந்த மெய்ப்பாடு விளங்கணும். 3வது. 4வது தொண்டருக்கே அவர்கள் தொண்டு செய்யணும் அப்படின்னு 4 விதம் சொல்றோம். இந்த 4 செயல் செய்தா நமக்கு என்ன கிடைக்குது? பற்பத குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமுலை, கற்பக பொழில் முழுதுமாம் என்று சொல்லுகின்ற அனைத்தையும் தருகின்ற இடமாக கங்கைகொண்ட சோழேஸ்வரம் விளங்குகின்றது.
அப்ப நம்ம 4 விஷயம் செய்யணும். என்ன அப்படின்னா அன்போடு நிக்கணும். 2வது சொற்பதம். இந்த திருவைந்தெழுத்தில் உள்ள சொல் பதம் என்று சொல்லுகின்ற அதனுடைய சொல்லினுடைய பதப்பொருள்களை எல்லாம் உணர்ந்தவர்களாக இருக்கணும். அதை உள்ளத்துல வைக்கும் போது உள்ளம் அல்லூரணும். அவர்கள் தொண்டராக இருக்கணும்னு 4 செய்தியை சொல்றோம். என்னங்க ஈஸின்னு சொன்னீங்க, கடைசியில பார்த்தா நிறைய கஷ்டமான செய்திகள்லாம் சொல்றீங்களே அப்படின்னு நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. முதல்ல அன்போடு இருக்கணும். அன்போடு நிக்கணும். அதுதான் அங்க கங்கை கொண்ட சோழேஸ்வரத்துக்குள்ள போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல அன்பு ஊறி நிற்கணும். அந்த அன்பு ஊறுதல் அப்படிங்கிறது தான் முதல்ல சைவன் மற்றும் நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய மிகப்பெரிய ஆணிவேர். அன்பில்லாமல் செய்கின்ற எந்த பூசனையும், அன்பில்லாது செய்கின்ற எந்த வழிபாடும் அது உப்பில்லாத பண்டம் போல. அது சுவைக்காது, அது முழுமை பெறாது. அப்ப அன்புனா என்னன்னு தெரிஞ்சாதானே அதை பண்ண முடியும். அன்புனா என்ன? அன்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அன்புனா என்னன்னு சொல்லணும் அப்படின்னா, அன்புக்கு தாயினுடைய அன்பை அடிக்கோலிட்டு காண்பிக்கின்றார்கள். அன்புனா தாய் அன்பு. தாய் என்பவள் எப்பொழுதுமே தன்னுடைய குழந்தைக்கு அன்பு செய்வாள் அல்லவா? எதையாவது எதிர்பார்த்து செய்வாள். அந்த குழந்தை நமக்கு நாளைக்கு செய்ய போகுது. இந்த குழந்தை எப்படி வரும்? அந்த குழந்தை எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தாலும் சரி, அதுக்கு உடல்நிலை சரியில்லாத பிள்ளை, ஏதோ ஒரு பிசிக்கலி சேலஞ்சு குழந்தையா இருக்கலாம். இல்ல அந்த குழந்தை மிகப்பெரிய தவறு செய்திருக்கலாம். என்ன பண்ணாலும் அந்த குழந்தைகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த குழந்தையினிடத்தே ஒரு விதமான ஒரு உணர்வை ஊட்டி அந்த உணர்வை பெருக்குகின்றாள். அந்த உணர்வுக்கு பேரு தான் அன்பு. அந்த அன்பு என்பது அந்த அன்பை போல பல மடங்கு பெரியவன் அந்த அன்பு செய்வது சிவபெருமானுடைய அன்பு. ஆக அந்த அன்போடு நாம் நிற்கணும் அப்படிங்கிறது முதல் நிலை. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்போடு சிவமாவதாகி நிற்பது யாரும் அறிகிலார் என்று சொல்வார்கள். அன்பையும் சிவமையும் அன்பையும் சிவத்தையும் நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்க்க. சிவமும் அன்பும் ஒண்ணு அப்படின்றத நம்ம திருமந்திரத்துல ரொம்ப சிறப்பா சொல்றாரு. ஆக அன்பு நிறைந்தவர்களா இருக்கணும். சும்மா செடுன்னு இருக்கிறது. ஏதோ ஒரு சும்மா அடியார்களை பார்த்து மட்டும் நான் அன்பு செய்வேன், சிவபெருமானை பார்த்து மட்டும் அன்பு செய்வேன், எல்லாரும் மேலேயும் நான் எரிஞ்சு விழுவேன் அப்படின்னா அந்த அன்பு உண்மையான அன்பு அல்ல. அன்பு என்பது எந்தவித குறிக்கோளும் இல்லாமல், எந்தவித நிபந்தனையும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதிரிலே நிற்பவர்களுக்கு நாம் செய்கின்ற பேருபகாரம். அதுதான் நமக்கு அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த அன்புல நம்ம நிக்கணும். முதல்ல இந்த இவ்வளோ போன அமர்வுல பார்த்து எல்லா கிஃப்டையும் வாங்கணும்னா முதல் எலிஜிபிலிட்டி, முதல் தகுதி அன்போடு நிற்றல் அப்படிங்கிறது முதல் தகுதியா சொல்லப்படுது. 2வது தகுதி என்ன அப்படின்னா திருவைந்தெழுத்து. அன்போடு தன்னை என்பது இங்க அஞ்செழுத்தை தான் சொல்றாங்க. அன்போடு தன்னை அஞ்செழுத்தின். இந்த எப்படி அன்பையும் சிவத்தையும் வேற வேற பொருளா பிரிக்க முடியாதோ அதுபோல திருவைந்தெழுத்தையும் சிவத்தையும் வேற வேற பொருளா பிரிக்க முடியாது. திருவைந்தெழுத்து என்று சொல்லுகின்ற நமச்சிவாய மந்திரம் அந்த 5 எழுத்து ந ம சி வ ய என்று சொல்லுகின்ற இந்த 5 எழுத்து, இந்த 5 எழுத்தும் சிவமும் ஒண்ணு, அன்பும் சிவமும் ஒண்ணு, அல்லுறுதலும் சிவமும் ஒண்ணு, தொண்டும் சிவமும் ஒண்ணு. ஆக இந்த 4 சிவத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு உலகத்துல தேவையான அத்தனை பொருளும் கிடைக்கும். அதான் முதல்ல அன்புனா என்னன்னு சொல்லியாச்சு. தாய் அன்பு போல செய்யணும். தாய் என்பவள் எதிர்பார்க்காம அது போல வருகின்ற அடியவர்களை பார்த்து இவங்களால நமக்கு ஆதாயம் ஆகுமா ஆகாதா, இந்த திருக்கூடத்துக்கு போறதுனால நமக்கு ஏதாவது ஆதாயம் நடக்குமா நடக்காதா, இந்த சொற்பொழிவு செய்யறதுனால எனக்கு ஆதாயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதாயத்தை தேடியே செய்கின்ற எந்த ஒரு உணர்வும் அன்புல சேராது. எதையுமே எதிர்பார்க்காம என் கடன் பணி செய்து கிடப்பதே, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு செய்யறது மட்டும்தான் என்று சொல்லுகின்ற அந்த நிலைப்பாட்டுக்குள்ள எல்லாரிடத்தும் அன்பு செய்கின்ற நிலைப்பாட்டை நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது முதல் எலிஜிபிலிட்டி. நம்ம வாங்குற கிஃப்ட்டுக்கு நாம செய்கின்ற அந்த நிலைப்பாடு ஃபர்ஸ்ட். 2வது என்ன அப்படின்னா அஞ்செழுத்து. அன்போடு தன்னை அஞ்செழுத்து சொற்பதத்துள் வைத்து. இந்த அன்போடு தன்னை
நீங்க எந்த மந்திரம் எந்த மந்திரத்துக்கும் இல்லாத சிறப்பு இந்த திருவைந்தெழுத்துக்கு இருக்கு. எல்லா மந்திரங்களிலும் பாத்தீங்கன்னா அந்த கடவுளை மட்டும் புகழும். பாத்தீங்கன்னா அந்த கடவுள் தான் புகழணும். எல்லா மந்திரங்களா இருக்கட்டும். ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்றோம். அப்ப மகாலட்சுமியை போற்றி செய்றோம். ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா அங்க அங்க நம்மளுடைய நாராயணர் என்று சொல்லுகின்ற நம்முடைய திருமாலை போற்றி செய்வோம். ஓம் பிரம்மதேவாய நமக அப்படின்னு சொல்றோம். அங்க பிரம்மதேவரை போற்றி செய்கின்றோம். ஆனா நமச்சிவாய என்று சொல்லுகின்ற அந்த ஐந்தெழுத்துல சிவபெருமானை மட்டும் போற்றல. அதுதான் அங்க ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு செய்தி. நமசிவாய என்று சொல்லுகின்ற திருவைந்தெழுத்திலே இத ஓம் என்ற பிரணவத்தினுடைய ஓம் அப்படின்னா அகார, உகார, மகாரம் என்று சொல்லுகின்ற 3 பொருள்களை ஒன்றடக்கியது பாத்தீங்கன்னா ஓம் என்ற எழுத்து. அகார, உகார, மகாரம் என்று சொல்லுகின்ற 3 பொருட்களை 3 சொற்களை உள்ளடக்கிய ஓரெழுத்து ஒரு மந்திரம் என்று சொல்வது ஓம் என்ற ஒரு அந்த 3 5ஆ பிரிச்சோம் அப்படின்னா அதுதான் நமச்சிவாய் என்று சொல்லுகின்ற திருவைந்தெழுத்து. அந்த 3 என்ன அப்படின்னா நம என்பது மறைப்பு, சிவ என்பது நம்மளுடைய திருவருள், ய என்பது இந்த ஆன்மா. ஆக மறைப்பு என்பதை நம்மளுடைய சைவ சித்தாந்தத்திலே மலம் என்று சொல்வார்கள், இருள் என்று சொல்வார்கள். மறைப்பு. ஆக நம என்பது மலத்தையும், சிவ என்பது பதியாகிய சிவத்தையும், யா என்பது பசுவாகிய ஆன்மாவையும் குறிக்கின்றது. ஆகவே இந்த நமசிவாய அப்படின்ற எழுத்து எதை குறிக்கின்றது என்றால் பதி, பசு, பாசம் என்று சொல்லுகின்ற 3 நிலைப்பாடுகளை இங்கே குறிக்கின்றது. நீங்க நமசிவாய வாழ்கன்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய பாசமும் வாழ்கின்றது, பாசத்தையும் வாழ்த்துறோம். நம என்று சொல்லுகின்ற பாசத்தையும் வாழ்த்துறோம், சிவ என்று சொல்லுகின்ற பதியாகிய சிவத்தையும் வாழ்த்துறோம், யா என்று சொல்லுகின்ற நம்மளுடைய ஆன்மாவையும் வாழ்த்துறோம். நீங்க நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல, நீயும் வாழு, நானும் வாழு, இந்த இந்த கல் வாழ்க, இந்த மலை வாழ்க, இந்த காற்று வாழ்க, இந்த பஞ்சபூதங்கள் வாழ்க, கோடான கோடி கோள்கள் வாழ்க, பால்வெளி மண்டலம் வாழ்க, அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் 33 தேவர்கள் வாழ்க, அதுக்கப்புறம் சிவபெருமான் வாழ்க, அன்னை பராசக்தி வாழ்கன்னு நாம வேதங்கள் பாத்தீங்கன்னா தொடங்கும் போது எல்லாத்தையும் வாழ்த்தி கொண்டே வருகின்றது. அது எல்லாம் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நமசிவாய வாழ்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நம என்றால் பாசம், சிவ என்றால் பதி, யா என்றால் ஆன்மா. இந்த 5 எழுத்து மந்திரத்திலே நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. பாருங்க, மத்த எந்த மந்திரத்திலையும் நம்ம இருக்கோமா? மத்த எந்த மந்திரத்திலையும் நம்ம இருக்கமான்னு கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. நான் மற்ற மந்திரங்கள்ல நான் ஆராய்ச்சி செய்ததில்லை. பார்த்த அளவுல, அடியேன் பார்த்த அளவுல எல்லா மந்திரங்களும் அந்த மந்திர தலைவனை மட்டுமே புகழும். ஆனா நமசிவாய என்ற மந்திரம் நம்மையும் புகழும். இங்க இருக்கின்ற கல், மண் என்று சொல்லுகின்ற சடப்பொருளையும் புகழும். அது எல்லாத்துக்கும் தோன்றுவதற்கு காரணமாக விளங்குகின்ற பெருமானையும் புகழும். ஆகவே நமசிவாய மந்திரம் என்பது பதி, பசு, பாசம் என்ற முப்பொருளின் தன்மையை உள்ளடக்கியது. இந்த நமசிவாய மந்திரம் என்று சொல்வது மட்டும் திருவைந்தெழுத்து அல்ல. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, அன்புடு தன்னை அஞ்செழுத்துன்னு காமனா சொல்லுவாங்க. அஞ்செழுத்து என்பது பொதுவாக சொல்லப்படுவது. இந்த அஞ்செழுத்து என்பது என்னன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அடியன் மன்னிக்கணும், அடியார்கள் எல்லாம் நான் ஆங்கிலத்துல பேசுறேன்னு நினைக்க வேணாம். அடியார்களுக்கு எளிமையா புரிய வைக்கணும். நான் தமிழ் பேராசிரியரோ இல்ல தமிழ் அதுக்காக தமிழை நான் கொலை செய்யணும்ன்ற என்ன இல்ல, எல்லாருக்கும் எளிமையா புரிய வைக்கணுன்றதுக்காக அங்கங்கே ஆங்கிலம் அடியன் கலந்து கொள்றேன். அதனால அடியார்கள் அதை பொறுத்தரணும். ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுன்னா பொறுத்தரணும், மன்னிக்கணும். அப்ப இந்த 5 எழுத்து என்று சொல்லுகின்ற திருவைந்தெழுத்து நமசிவாய என்ற மந்திரமானது நம என்று சொல்லுகின்ற என்ற பாசம், மறைப்பு, சிவ என்று சொல்லுகின்ற சிவம், யா என்று சொல்லுகின்ற ஆன்மா. ஆக பதி, பசு, பாசம் என்ற முப்பொருளையும் தாங்கி வருவது இந்த நமசிவாய மந்திரம். ஆனா அது மட்டும் மந்திரமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா நமசிவாய மந்திரத்திலே நிறைய வகைகள் உண்டு. அது தூள பஞ்சாக்கரம்,
சூக்கம பஞ்சாக்கரம், அதிசூக்கம பஞ்சாக்கரம் என்று சொல்லி பல நிலைகள்ல அது இருக்கு. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நமசிவாய என்பது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். எல்லாரும் தீக்கை பெறாமல், யாரும் எதுவுமே பண்ணாம, நீங்க வெறுமனே சொல்லுகின்ற ஒரு மந்திரம் நமசிவாயம் மந்திரம். நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருமுறையில நீங்க திருமுறை படிக்கணும்னா தீக்கை வாங்கிட்டு தான் படிக்கணும். தீக்கைனா ஒரு குருநாதர் உனக்கு ஓகே, நீ பண்ணலாம். குருநாதர் என்ன பண்ணுவார், நம்மளுடைய நிலைப்பாடை பார்த்துட்டு இந்த பிள்ளை தொடருமா தொடராதான்னு நம்மளுடைய ஆளுமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு கிரீன் சிக்னல் கொடுப்பார். அது பேர் தான் தீக்கை. வேற ஒன்றும் இல்லை, பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிரீன் சிக்னல் கொடுப்பார். ஏன்னா இது சும்மா கிரீன் சிக்னல் கொடுத்தோம்னா இது என்ன பண்ணும், போய் இடத்துல போய் நின்னுக்கிறோம். அதுக்கப்புறம் அது பண்ணாது. அப்புறம் கிரீன் சிக்னல் கொடுத்து அது போயிட்டு என்ன பண்ணும், சீச்சி இந்த தண்டவாளம் புளிக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தண்டவாளத்துல ஒண்ணுமே ஓடாதுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஏன்னா கிரீன் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நிக்க கூடாது எங்கேயுமே. அப்பதான் அதனுடைய முழு தன்மையும் புரியும். ஆனா இந்த ஆன்மா என்ன பண்ணும், குரு தீக்கை வாங்காம உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணும், அப்படியே போகும், ஒரு இடத்துல போய் நின்றோம். அதுக்கப்புறம் வேற இடத்துல நாட்டம் வந்துடும், அப்படியே போகும். ஆனா அந்த ஆன்மாவுக்கு நாட்டம் வர வைத்து அதை ரொம்ப தொடர் நாட்டமாக வைக்கின்ற ஒரு ஆற்றலை உடையவர் தான் குருநாதர். அவரு என்னைக்கு கிரீன் சிக்னல் கொடுக்குறாரோ அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம தண்டவாளத்து பக்கத்துல ஒருத்தர் கிரீன் சிக்னல் வச்சுட்டு ஒருத்தர் நிப்ப அப்படி அவரு கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா தண்டவாளம் சரியா இருக்கான்னு இங்க இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25 கிலோமீட்டருக்கு தண்டவாளம் சரியா இருந்தா மட்டும்தான் கிரீன் சிக்னல் கொடுப்பாங்க. அப்பதான் அட்லீஸ்ட் 25 கிலோமீட்டராவது அது கண்டிப்பா போகும். எங்க இடையிலாவது ஏதாவது பிரச்சனை இருக்கா இதெல்லாம். சப்போஸ் இல்லாம தண்டவாள சிக்னலே பார்க்காம போயிடுச்சுன்னா தடம் புரண்டு கீழே விழுந்துடும். அது போல குருநாதருடைய தீக்கை என்பது குருநாதர் ஆன்மாவினுடைய பக்குவத்தை பார்த்து அதுக்கு ஓகே நீ பண்ணலாம், நீ இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில நியமங்களை சொல்லுவார். நியமங்களை சொல்லி தருவார். அதுதான் தீக்கை. அப்போ எல்லா திருமுறையும் வாசிக்கணும்னா கொஞ்சம் தீக்கை வரணும். ஆனா திருவாசகத்துக்கு பாத்தீங்கன்னா இது யாராவது தீக்கை வாங்குவாங்களோ மாட்டாங்களோ, இந்த பிள்ளை படிக்காம போயிருமோ போகாதோ அப்படின்றனால மணிவாசக பெருமானே எடுத்தவொடனே நமசிவாய மந்திரம் சொல்லி தீக்கை கொடுத்து உள்ள போன்ட்டார். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதில் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்லி முதல் திருவைந்தெழுத்த நம் செவியிலே சொல்லி அதை வாழ்த்தி இதுவே நீங்க இதை படிச்சுக்கோ அப்படின்னு திருவாசகத்துக்கு. அதனால திருவாசகத்துக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா போய் தீக்கை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்று நம்முடைய அருளாளர்கள் சொல்லுவார்கள். ஏன்னா அது நம்மளுடைய மணிவாசக பெருமானே வழங்கி விட்டான்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா, இந்த அற்புத தெய்வம் இதனும் மற்றும் உண்டே என்று சொல்லுகின்ற 9ஆம் திருமுறையிலே 13வது பதிகத்தில் இருக்கக்கூடிய 3வது பாடலிலே 2வது வரியில இருக்கும். கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம எங்கேயோ போயிட்டோம்னு நினைச்சுக்க வேணாம். அதுல நம்ம போன அமர்வுல கிஃப்ட் எல்லாம் பார்த்துட்டோம். எந்த கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம். அந்த கிஃப்ட்டுக்கு என்ன உழைக்கணும் அப்படிங்கறத இந்த அமர்வுல இருந்து பார்க்கிறோம். முதலாவதாக அன்போடு நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். 2வதாக திருவைந்தெழுத்தினுடைய சொற்பதத்தை நாம் உள்ளத்துல வைக்கணும்னு சொல்றோம். திருவைந்தெழுத்து சொற்பதத்தை உள்ளத்துல வைக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருவைந்தெழுத்து என்பது நமசிவாய என்று சொல்லுகின்ற நமசிவாய என்று சொல்லுகின்ற அந்த 5 எழுத்து. இந்த 5 எழுத்தினுடைய பதத்தை உணரணும், எங்க உள்ளத்துல வைக்கணும் அப்படின்றாங்க. இந்த 5 எழுத்து என்பது முதலாக தொடங்கும் போது நமசிவாய என்று தொடங்கும். 2வது வர்றப்போ சிவய நம என்று அது 2வது மருவும். அடுத்தது சிவய சிவ அப்படின்னு மருவும். அப்புறம் கடைசியில சிவசிவன்னு மருவும். கடைசியில சி என்ற எழுத்தோடு நிறைவேறும். இதுதான் நம்முடைய திருவைந்தெழுத்தினுடைய சாரம். ஏன்னா இந்த திருவைந்தெழுத்து ஏன் இவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கு, ஏன் ஒரே திருவைந்தெழுத்து வச்சுக்கலாமே அப்படின்னு கேட்டா, இந்த ஆன்மாவுக்கு மறைப்பு என்பது ஒன்று அல்ல. இப்ப பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு பெருமான் கொடுத்த மறைப்பினுடைய அளவு வேற, எனக்கு அளவினுடைய வேற, இன்னொருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க 3வது ஒரு மனுஷன் அவங்களுக்கும் அந்த மறைப்பு அறிவில் ஏற்படுகின்ற மறைப்பினுடைய அளவு வேற வேற இருக்கிறதுனாலதான் இந்த ஆன்மாக்கள் பலவாக இருக்கு. இந்த ஆன்மால எல்லாத்துக்கும் ஈக்குவலான மறைப்புன்னு வச்சுக்கோங்களேன், அசியூம் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் 30% தான் மறைச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஆன்மா ஒண்ணுதான். அப்ப 30 ஆன்மாவினுடைய கலப்புல 30% எல்லாம் ஒரேதாக மாறிடும். ஒரே ஒரு பொருளா மாறும். ஆன்மா 30% மறைப்பு அப்படின்னு ஒரு ஆன்மாவா தான் இருக்கும். ஆனா எண்ணிலி ஆன்மாக்கள் இருப்பதற்கான காரணம் என்னன்னா, ஆன்மாவில பல விதமான மறைப்புகள் இருக்கு, பல எண்ணிக்கையில மறைப்புகள் இருக்கு. அதனால அந்த மறைப்புகளுக்கு தகுந்தாற் போல திருவைந்தெழுத்தும் மாறும். பல வியாதிகள் இருந்தா பல மெடிசன் இருக்கணும் அப்படின்னு தானே, அது போல பல மறைப்புகள் இருக்கிறதுனால இந்த திருவைந்தெழுத்து என்பது பல பல நிலைகள்ல நின்று நமக்கு வருது. அது முதல் எழுத்து நமசிவாய. உலக பற்றுகள் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நமசிவாய கேட்கலாம்.
இந்த பற்பத இந்த பாத்தீங்கன்னா இந்த எண்டிசை கனகம், பற்பதக்குவை, பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமுலை, இது 4க்கும் நமசிவாய மந்திரம் சொல்லணும். இந்த 4 உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க நமசிவாய மந்திரம் புரிஞ்சு சொல்லணும். இந்த நம என்பது மறைப்பு, சிவ என்பதுல சி என்பது இறைவன், வா என்பது அவனுடைய திருவருள் சக்தி, யா என்பது உயிர் அல்லது ஆன்மா. ஆக இந்த நமசிவாய என்ற சொல்லுல பாத்தீங்கன்னா இந்த நமசிவாய என்ற சொல்ல நம்ம சொல்லிட்டே இருக்கணும். நீங்க கேட்கலாம், ஏன்பா சிவத்தை கும்பிடுனா ஒரு ஒரு புண்ணியமாச்சும் கிடைக்கும், சிவத்தை கும்பிட்டா ஒரு புண்ணியமாச்சும் கிடைக்கும், என்ன ஏன் கும்பிடணும், யா என்ற எழுத்தை நான் ஏன் சொல்லணும், நம என்று சொல்லுகின்ற மறைப்பையும் நான் ஏன் வணங்கணும், அது அது வணக்கத்துக்குரியது அல்லவே. ஏன்னா அதுக்கு உயிர் கிடையாது, அதுக்கு அதுக்கு எதையும் அறிகின்ற ஆற்றல் இல்லை. ஏன் நான் அதை நான் வணங்கணும், நமசிவாய ஏன் சொல்லணும், டைரக்டா சொல்லக்கூடாதா, டைரக்டா சிவாய நம சிவய சிவ சி அப்படின்ற டைரக்டா நான் சொல்லிடக்கூடாதா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. அதுதான் விஷயம், அதுதான் விஷயம். இந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் அடியன் பல காலமா காத்திருக்கிறேன். இது சில இந்த அமர்வோட தாண்டி பல அடுத்த அமர்வுகளுக்கும் போகலாம். ஏன்னா இந்த சொற்பதத்துள் அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த அமர்வுல எவ்வளவு முடியுமோ அடியன் சொல்றேன். அடுத்த அமர்வுலையும் சொற்பதத்துள் வைத்து அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து அப்படிங்கறத தான் நம்ம திரும்பவும் பார்க்க போறோம். அதனால அடியார் பெருமக்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்ற ஒரு திருவடி விண்ணப்பத்தையும் நாங்க எல்லாருக்கும் வைக்கிறோம். ஏன்னா கங்கோட சுழத்துக்கு போறோம், நீங்க சொல்லதான் செஞ்சுட்டோம், ஆனா நடக்கலன்னு சொல்லிடக்கூடாது இல்ல. ஏன்னா இதுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு அதை போய் செஞ்சோம் அப்படின்னா கன்ஃபார்மா அது கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆக அன்போடு நிற்றலை நான் அதுவே பெருசா சொல்லணும். ஆனா காலம் கருதி அன்போடு நிற்றல் என்பது தாய் அன்பு போல நிற்கணும்னு சொல்லியாச்சு. அப்புறம் அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம விவரிச்சுட்டு இருக்கோம். அஞ்செழுத்து என்பது நமச்சிவாய மந்திரம். இந்த நமச்சிவாய மந்திரத்திலே நம என்பது உயிர், நம என்பது மறைப்பு, அதாவது பாசம், சிவ என்பது பதி, யா என்பது அது ஒரு ஒரு ஆன்மா அப்படிங்கிறத சொன்னோம். அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்டோம், ஏன்பா இந்த மந்திரத்தை நான் ஏன் சொல்லணும், சிவபெருமான மட்டும் சொல்லலாமே, சிவ 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 சிவனே டைரக்டா 3வது ஸ்டேட்ல நீ சொன்ன நமசிவாய, அதுக்கப்புறம் சிவய சிவ, அப்புறம் சிவ சிவன் வருது இல்ல, நான் 3வது இருக்கிற மட்டும் சொல்றேனே, நான் ஏன் இத்தனை படியில நின்று போய் சொல்லணும், ஏன் அது அப்ப அத்தனை ஸ்டேட் இருக்கு அப்படின்றதையும் நான் சொல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும்தான் நம்ம சைவத்தில நாம சொல்லுகின்ற திருவைந்தெழுத்தினுடைய சிறப்பு புரியும். முழு 12 திருமுறையையும் ஒரே ஒரு எழுத்துல 5 எழுத்துல சொல்லிடணும்னா 12 திருமுறையும் மூடி வச்சோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவாய நமசிவாய என்ற திருவைந்தெழுத்தை விரிச்சதுதான் 12 திருமுறை, 14 மெய்கண்ட சாத்திரங்களும் கூட. ஆக இந்த திருவைந்தெழுத்தினுடைய சிறப்பை நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா அது நம்ம இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்று சொல்லுகின்ற இந்த நோக்கத்துல செய்கின்ற அந்த நிலைப்பாட்டிற்கு ஒரு சிறந்த பயனை தரும் அப்படின்னு அடியன் அதை கருதுகின்ற. அதனால இதை சொல்லுவேன். அப்ப நமசிவாய மந்திரம் என்று சொல்லுகின்ற மந்திரத்தினுடைய சொல் பார்த்துட்டோம், அதனுடைய பதமும் பார்த்துட்டோம். நம என்பது, திரும்பவும் சொல்றேன், நம என்பது பாசம், சிவ என்பது பதி, யா என்பது பசு என்று சொல்லுகின்ற பதி பசு பாசம் என்ற முப்பொருளை அடக்கியதுதான் நமசிவாய மந்திரம். இந்த மந்திரத்தை நாம் திரும்ப திரும்ப சொல்லும் போது அது சிவத்தையே குறிக்கின்றது, அது எல்லா விதமான உலகவியல் பொருள்களையும் வழங்குகின்றது அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு கேள்வி, என்ன கேள்வி, ஏன்பா நான் சிவான் மட்டும் சொன்னா போதுமே, நம அப்படிங்கிற வார்த்தையும் சொல்ல வேண்டியமா, யா என்று என்னையும் நான் சொல்லிக் கொள்ளணுமா, ஆன்மாவையும் சொல்லிக்கணுமா, இது சொல்லணுமா, ஏன் இப்படி வச்சிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதி பசு பாசம் என்று சொல்லுகின்ற பாசம்னா சடப்பொருள். இப்ப இந்த மொபைல் போன் இருக்கு, இது சடப்பொருள், என்ன சொன்னாலும் அது கேட்காது, புரியவே புரியாது, அது சடப்பொருள். அடுத்து இந்த ஆன்மா எப்படின்னா யாராவது சொன்னா கேட்டுக்கிறோம், அறிவித்தால் மட்டும் அறியும், அது இந்த ஆன்மா. அடுத்தது சிவம், அறிவிக்காமலே அறியும். இந்த 3 பொருள்களும் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். அதுதான் அங்கே இந்த நமச்சிவாய மந்திரத்தினுடைய சீக்ரெட். இந்த 3 பொருளும் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். சிவம் மட்டும் நிலைத்திருக்காருன்றது கிடையாது, இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. சிவம் போலவே இந்த பாசம் என்று சொல்லுகின்ற சடப்பொருளுக்கும் அழிவு கிடையாது, அதுவும் சிவம் போலவே அனாதி. அதுவும் எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது, அதுக்கு முடிவும் கிடையாது, முதலும் கிடையாது.
இந்த ஆன்மாவுக்கும் முடிவும் கிடையாது, முதலும் கிடையாது. சிவத்திற்கும் முடிவும் கிடையாது, முதலும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம என்று சொல்லுகின்ற சடப்பொருள், அதாவது மறைப்பு, இருள் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு முடிவும் கிடையாது, அதுக்கு முதலும் கிடையாது. அதுவும் அனாதி, அது நிரந்தரமான பொருள், சத்து பொருள் சொல்லும், சத்திய பொருள் என்றும் உண்மை பொருள், நிலைத்த பொருள். இப்ப சிவ என்று சொல்லுகின்ற சீல வரக்கூடிய சிவமும் அவனுடைய திருவருள் கருணை வா என்ற சக்தியும் எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். அதுக்கும் ஆதி அந்தம் என்பது கிடையாது. அதுவும் சத்து பொருள், அதுவும் நிலைத்திருக்கக்கூடிய பொருள். யா என்று சொல்லுகின்ற நம்மளுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆன்மாக்கு உடல் கிடையாது, பாலினம் கிடையாது, தோற்றம் கிடையாது. ஈறு நிலைப்பேர் என்று சொல்லுகின்ற தோற்றம், திதி, ஈறு என்று சொல்லுகின்ற 3 நிலைப்பாடுகளுக்குள்ளேயும் வராது. ஆனா நம்ம உடல் மண்ணு வந்துட்டு போகும். சரி, ஆக நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ட்ரெயின் இருக்கு. ஒரு ட்ரெயின் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு. இப்பெல்லாம் ட்ரெயின் 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுது. ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுதுன்னு வச்சுக்குவோம். ஒரு ட்ரெயின் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுது. அந்த ட்ரெயின் மேல நம்ம ஏறி உட்கார்ந்தோம்னா நாமளும் 200 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போவோம். ஒரு ட்ரெயின், அதே ட்ரெயின் 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போச்சுன்னா உள்ள நாம உட்கார்ந்து இருக்கோம்ல, நாம என்ன கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம்? நாமளும் 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம். சப்போஸ் அந்த ட்ரெயின் நின்றுச்சு, இப்ப அதனுடைய ஸ்பீட் என்ன? 0. அது உள்ள உட்கார்ந்து இருக்கிற நம்மளுடைய ஸ்பீடும் 0. அப்ப எதை பற்றுகின்றோமோ அதனுடைய நிலைக்கு மாறுவோம். நாம நிலைத்திருக்கணும், நிலைப்புத்தன்மையை உணரணும். நிலைத்தல்னாலே சிவம் தான். நிலைப்புத்தன்மையை உணரணும் அப்படின்னா நிலைத்த பொருளாகிய 3 பொருளையும் நீ நினைச்சுக்கோன்ற. நிலைத்த பொருளாகிய 3 பொருள் என்ன? பதி, பசு, பாசம். ஆக நமசிவாய 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 என்று சொல்லும் போது அந்த நாதத்திற்கு நிலைப்பு ஆற்றல் கிடைக்கின்றது. அது உங்களை நிலைபெறச் செய்கின்றது. முதல்ல நீங்க நிக்கணும். ஒரு செடி வளரணும்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் ஊண்டி, மறுநாள் ஆட்டி எடுத்து, இன்னொரு இடத்துல ஊண்டி, கொஞ்ச நாள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அங்க இருந்து பிச்சு எடுத்து இன்னொரு இடத்துல இப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே இருந்தேன்னா அந்த செடி வளருமா? வளராது. அந்த செடி முதல்ல நிக்கணும். எதை வச்சு நிக்கணும்? மண்ணு, தண்ணி, அங்க இருக்கக்கூடிய காத்து, பஞ்சபூதங்களையும் பிடிச்சு நிக்கணும். அது போல இந்த ஆன்மாவானது நிலைப்பு பெறணும். முதல்ல நிக்கணும். நின்னாதான் அது தெளிவு பெறும். முதல்ல நிக்கணும். எப்படி நிக்கணும்? எப்படி நிக்கணும்? நிலைத்த பொருள் யாது? நிலைத்த பொருள் என்ன அப்படின்னா நம சிவ ய. நம பாசம், சிவ சிவம், யா என்ற ஆன்மா. இந்த பொருள்கள் எல்லாம் நிலைத்த பொருள். இந்த பொருளை நம்முடைய நாவினானது உச்சரிக்க இவைகள் எப்படி மாறாமல் அழியாமல் இருக்கின்றதோ அது போல நாமும் நிற்போம். முதல்ல செடி எடுத்து ஊண்டி வைக்கிற மாதிரி ஆடாம அசையாம நின்னாதான் அடுத்து வளர முடியும். அடுத்து ஆனா நமசிவாய மட்டும் சொன்னா போதுமா அப்படின்னா அது எப்படி ஊண்டி நிற்கிறதுக்கு? அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தணும்ல, அதுக்கப்புறம் நிறைய உரம் போடணும், அதுக்கப்புறம் நிறைய அதுக்கான தேவையான இடத்துல களை நீக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் அதுக்கப்புறம் திரும்பவும் வளரும். நமசிவாய மந்திரம் நிலை பெறுவதற்கு சொல்லுகின்ற மந்திரம். எங்க நிலை பெறணும் அப்படின்னா இந்த பூமியில நிலை பெற்று முதல்ல இந்த ஆன்மா விசாரத்துக்குள்ள, ஆன்மா இந்த அறிவுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் டிக்கெட் என்பது நம்மளுடைய நமசிவாய மந்திரம். அதுதான் அதனுடைய பொருள். நம என்பது மறைப்பு. ஏன்னா திரும்ப திரும்ப ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அங்க சொல்ல சொல்லியிருக்காரு. யாரு? கருவூர் தேவர் சொல்லியிருக்காரு. என்னது? சொற்பதத்துள் அஞ்செழுத்தின் சொற்பதத்துள் வைத்து. அந்த சொற்பதத்தை மனசுல வைக்கணும் முதல்ல. அப்ப நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா நாம பதியையும் சொல்றோம், பாசத்தையும் சொல்றோம், நம்மளுடைய பசுவையும் சொல்றோம். பசு என்ற ஆன்மாவையும் குறிக்குது. ஆன்மாவும் நிலைத்த தன்மை பெற்றது, சிவமும் நிலைத்த தன்மை பெற்றது. இந்த இந்த பாசம் என்று சொல்லுகின்ற இந்த அறியாத சடப்பொருளும் நிலைத்த தன்மை உடையது. ஆகவே இந்த 3 பொருள்களையும் இந்த ஆன்மா உணர்ந்து உச்சரிக்கும் போது அந்த 3 பொருள்கள்ல ஒரு பொருளாகிய யா என்ற நானும் நிலைக்கத்தான் போறேன். அதனால நான் நிலைத்திருப்பேன், நிலைத்திருந்து நான் பற்றுவேன் அப்படின்னு நமசிவாய 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 என்று நான் முதலாவதாக சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றேன். இதுல ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மந்திரத்துக்கும் ஓம் தேவை. எந்த மந்திரம் எடுத்தாலும் எடுத்த உடனே ஓம் தேவை. ஆனா நமசிவாய மந்திரத்துக்கும் ஓமும் ஒண்ணுதான். ஏன்னா ஓம்ல அகார உகார மகாரம். அகாரம் என்பதும் என்ன அப்படின்னா பதி, உகாரம் என்பது
பசு, மகாரம் என்பது பாசம். ஆக இந்த 3 தான். பதி பசு பாசம் சொன்ன நம சிவ ய அப்படி சொன்னோம்ல, அது 3 அது 5 3 பிரிச்சோம்ல, அந்த 3 தான் ஆ ஊ மா, அகார உகார மகாரம். அது 3 ஒண்ணா சேர்ந்தா ஓம். அப்போ ஓம், அதுக்கடுத்து ஆ ஊ மா, அதுக்கடுத்து நம சிவாய அப்படின்னு பிரியுது. எல்லாம் ஒண்ணுதான். நீங்க ஓம தூக்கி ஒரு இடத்துல வச்சு நீங்க சிவாய நம தூக்கி இன்னொரு தராசுல வச்சு நிறுத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா சிவாய நம என்பது நமசிவாய என்ற திருமைந்தெழுத்தும் ஓம் என்ற பிரணவமும் அகார உகார மகாரம் என்று சொல்ற தனித்து இருக்கக்கூடிய அந்த உயிர் வர்க்கங்களும் அந்த 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 நிலை வர்க்கங்களும் எல்லாமே ஒரு பொருளையே சுட்டுகின்றது. அதனால ஓம் என்ற சொல்லும் நமசிவாய என்ற சொல்லும் நமக்கு வேற வேற ஒரு பொருள் அல்ல. அதனால ஓம் நமசிவாயன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா சேர்த்து சொன்னா இன்னும் கொஞ்சம் 2 தடவை ஓம் ஓம் சொல்ற மாதிரி. ஓம் 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 என்றாலும் நமசிவாய என்றாலும் ஒண்ணுதான். அப்ப சேர்த்து சொல்ற ஓம் நமசிவாயனா அர்த்தம் 2 தடவை ஓம் சொல்ற மாதிரி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. முருகப்பெருமான் 2 மயில் மேல தான் வருவாராம். அது நான் பின்னாடி நான் சொல்றேன். ஆக இந்த திருவைந்தெழுத்தை நாம் சொல்பதம் புரிந்து நாம் செய்யணும். இந்த இந்த அமர்வுல நாம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நமசிவாய என்ற சொல்லை நாம் ஏன் சொல்றோம், அந்த சொல்லினுடைய பதம் என்ன, சொல்லினுடைய பொருள் என்ன, நம்ம எதுக்காக நம என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்றோம், மறைப்பையும் சேர்த்து சொல்றோம், நாம் எதுக்காக யா என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்றோம், அதனுடைய முழு பொருள் என்ன அப்படின்னா, இந்த பதி பசு பாசம் என்பதற்கு அழிவில்லை, அதிலே பசுவாகிய நானும் இருக்கேன், எனக்கும் அழிவில்லை, அதனால இறைவனுடைய இன்பத்தை அழிவில்லாது நான் தேடப் போகின்றேன் என்ற நிலைப்பாடை, உறுதிப்பாடை இந்த ஆன்மாவுக்கு சொல்லித் தருவது இந்த நமசிவாய மந்திரம். ஃபர்ஸ்ட் டிக்கெட். இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்ல, இதுக்கப்புறம் இன்னும் 4 மந்திரம் இருக்கு. இந்த 4 மந்திரமும் ஏன் பயன்படுத்துறோம், அதனால என்ன பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சாதான் இதுல அஞ்செழுத்தின் சொற்பதத்தில் வைத்து அப்படின்னு அந்த நிலைப்பாட்டுக்கு வருவோம். அதுக்கடுத்து அல்லூரும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுக்கு அது மெய்ப்பாடுகள்ல ஒன்று, அதையும் நம்ம சிந்திக்க போறோம். அதை தொடர்ந்து தொண்டருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. தொண்டுனா என்ன அப்படின்னு சொல்லி சிந்திக்க போறோம். இது 4ஐயும் சிந்திச்சு முடிச்சுட்டு திரும்ப இந்த பாடலை ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்து இருக்கிற இடத்திலேயே கங்கை கொண்ட சோலைச்சாரனை நினைச்சு இந்த அன்பு ஐந்தெழுத்து சொற்பதத்தில் வைத்து அல்லூறுகின்ற நிலை, தொண்டு செய்கின்ற நிலை, இதை 4ஐயும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்திசை கனகம், பைம்பொன் மாளிகை, பவளவாயர் பனைமுலை, கற்பக பொழில் சோலை மற்றும் எல்லாம் முழுவதுமாக தருகின்ற ஆற்றலுடைய பெருமான் கங்கை கொண்ட சோலைச்சாரன் என்று சொல்லி நாம் வருகின்ற அமர்வுகளிலே மிக நுட்பமான செய்திகளை எல்லாம் எந்த சமயத்துக்கும் இல்லாத மிகச்சிறந்த சிறப்பான அந்த மந்திர செய்திகள் எல்லாம் நாம் ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், அதனால பயன் என்ன என்ற சொற்பதத்துள் வைத்து அல்லூறுகின்ற நிலைக்கு நாம் செல்ல இருக்கின்றோம். ஆகவே அதை நாம் பாகம் 3 நாம் பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்லி அடியேன் இந்த அளவிலே நமக்கு வாய்ப்பளித்த நம்முடைய லாவண்யா அக்கா அவர்களுடைய திருவடி தாமரை வணங்கி இதை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.